ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் தேவனுடைய மனுஷன், ஆண்டவரே துன்மார்களோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அங்கே கொஞ்சம் பேரை பார்த்தா நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன். நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப இளகிய மனதுடையவர். அவர் இறங்குகிறவர். வேதம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் இறங்குறேன் அப்படின்ற. தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல. அப்போது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செய்யும்போது நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? இதுவரையிலும் உங்களை இத்தனை சூழ்நிலை வந்த போதிலும், இவ்வளவு பாதையில் நீங்கள் கடந்து போந்த போதிலும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேதாரம் பெருசாக இல்லவே இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த ஒவ்வொரு நெருக்கமும் நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. மனுஷன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் நமக்கு பாடுகளை கொடுத்து நம்மளை அழிக்கலை. நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லாம் உங்களை உருவாக்குறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவாரே. ஆனால் இப்போ நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தீமைக்காக நடக்கவே நடக்காது. ஆண்டவர் நிச்சயம் அதில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைப்பார். ஸோ ஆண்டவர் இந்த 21 நாட்களும் நம்மை நேசித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்துட்டே இருந்தார். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, எப்பவுமே ஆண்டவர் சில நேரங்களிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது எதுவுமே இருக்காது. அதை நம்பவே முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய மனிதர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஒரு இடத்துல ஒரு அனாதையை போல தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு தன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி, சரி அண்ணனை நம்ம ஏமாத்திட்டோமோ, அப்பாவை நம்ம ஏமாத்திட்டோமோ, நம்ம கூட எல்லாம் ஆண்டவர் எப்படி பேசுவாரா, ஒரு விரக்தியில தான் போகிற வழி என்னன்னே தெரியாம இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இல்லை நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தரும்போது அது நிறைவேறக்கூடிய எந்த சாத்தியமுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், இந்த வாக்குத்தத்தத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் இந்த 21 நாள் வாக்குத்தத்தம் பேசினாரு. ஆனால் இது எப்படி நடக்கும்? இது நடப்பதற்கு என்ன? யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய சொப்பனத்தை பார்க்கும்போது அவனுக்கு வயசு கூட இல்லை. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதை சொன்னா சகோதரர்கள் நம்ம மேல பொறாமப்படுவாங்களா, கோவப்படுவாங்களா, எதுவுமே தெரியாம அந்த தரிசனம் கிடைச்ச உடனே போய் சொல்றான் பாருங்க. ஆனா அன்னைக்கு முதல்ல அவங்க பகைச்சாங்க. ஆனா வேதத்துல ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை பகைக்கும் போது அவனுடைய அப்பா மட்டும் அவன் சொன்ன தரிசனத்தை மனசுலயே வச்சிருப்பாரு. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் அவர் மனசுல வச்சிருப்பாருன்னா, அவருக்கு தெரியும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது வயசோ சூழ்நிலையோ எதுவுமே தகுதி இல்லைன்னாலும் அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைகள் குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். உங்களை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வருமானத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனா இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், இதுக்கு என்ன என்கிட்ட இருக்குது? ஆனா நான் நம்புறேன், அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிரும், தரையிலே விழவே விழாது. சொன்னவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமென். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைய நேசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் பிழைத்திருப்பதே வார்த்தையினால தான் பிழைத்திருக்கிறேன். நான் வாழ்ந்திருப்பது வார்த்தையில, நான் உடல் சரியா இருப்பது இந்த வார்த்தையினால. முழுக்க முழுக்க என்னுடைய பின்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த வார்த்தை மட்டும்தாங்க. இந்த வார்த்தை என்னை உருவாக்கிருச்சு. இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த வார்த்தை என்னை பிழைக்க வச்சிருச்சு. இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனா இந்த வார்த்தையை நான் பிடிச்சது எப்படி பிடிச்சேன்னா, அப்படியே கட்டி அணைச்சு பிடிச்சேன். 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னா, இந்த வார்த்தை 1000 பேருக்கு இல்லை, எனக்கு. இந்த வார்த்தையை கேட்டு அழுவேன், இந்த வார்த்தையை கேட்டு சிரிப்பேன், இந்த வார்த்தையை கேட்டு தனி ரூம்ல அப்படியே குதிச்சிருக்கேன். நான் வார்த்தை அப்படியே
சோகமாயிருக்கிற இந்த வார்த்தையில ஆறுதல் அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய பகுதி இந்த வார்த்தையால் உண்டானதுனால நான் இன்றும் ஜீவித்து இருக்கிறேன். அதனால சில நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தூரத்துல தான் இருக்கும், அது எட்டாத உயரத்துல இருக்கும். அதை எட்டி பிடிக்கிறதுக்கு வயசு உங்களுக்கு இருக்காது, அதை எட்டி பிடிக்கிறதுக்கு ஞானம் உங்களுக்கு இருக்காது. ஆனா நான் நம்புறேன், நீங்க தூரத்துல பார்க்கிற அந்த வசனத்தை கட்டி அணைச்சுக்கணும். எனக்கு தான் ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே. ஆமென். நடப்பத நடக்குதுன்னு சொல்றவன் மனுஷன், ஆனா நடக்காத ஒன்றை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். அவர் திசை திருப்புகிறவர். அதனால நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். இந்த 21 நாட்களும் நம்முடைய திருச்சபைக்கு நமக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உங்க தலை மேலையும் உங்க பிள்ளைகளுடைய தலை மேலையும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க சன்னதி மேலையும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். கர்த்தரே அதை செய்து முடிப்பார். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவர். நான் நம்புறேன், ஆண்டவர் சில நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது நான் நம்புறேன் அந்த ரோடு ஆயத்தமா இருக்கும், வழி ஆயத்தமா இருக்கும். இல்லவே இல்லை, திடீர்னு நமக்காக ஒரு பாதை ஓப்பன் ஆகும். ஆமா, அதான் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். எதையுமே நம்ம பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சில நேரத்துல சிலதை முன்கூட்டியே காமிச்சு இப்படி ஒன்ன நடத்துவேன்னு சொல்லுவாரு. சில நேரத்துல நடக்கிற வரைக்கும் அமைதியாவே இருப்பாரு. ஆனா அவர் சொன்னதை கண்டிப்பாக கர்த்தர் செய்து முடிக்கிறவர். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, மாம்சத்துல மட்டும் எப்பவுமே எந்த முயற்சியுமே நீங்க எடுக்க மாட்டேன்னு நீங்க தீர்மானம் எடுக்கணும் எப்பவுமே. ஏன்னா இந்த உலகம் உங்களை எப்படி தள்ளும்னா, மாம்சத்துல முயற்சி எடுக்கிறதுக்கு தள்ளிட்டே இருக்கும். அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லும். கவனிங்க, தாவீது சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள இருக்கும்போது முன்னாடி சவுல் படுத்து கிடக்குறாரு. அப்போ பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ரைட் டைம், இது சரியான நேரம், நீங்க அவனை அட்டாக் பண்றதுக்கு இது சரியான நேரம். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இத கர்த்தரே உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கியம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நீ நினைச்சா கூட நடக்காது, இது கடவுள் ஏற்படுத்தினது. சில நேரங்களிலே இன்னொருத்தருக்கு விரோதமாய் மாம்சத்துல நம்ம எழும்புவதற்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த வக்கீல கர்த்தர் தான் உனக்கு காமிச்சாரு, இந்த ஜட்ஜை உனக்கு கர்த்தர் தான் காமிச்சாரு, இந்த போலீஸ்காரரை கர்த்தர் தான் உனக்கு காமிச்சாரு, இந்த அரசியல் தலைவரை கர்த்தர் தான் உனக்கு காமிச்சாரு, இந்த பெரிய மனிதனை கர்த்தர் தான் காமிச்சாருன்னு சொன்னா கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே மாம்ச நீங்க இறங்கிடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பே என்ன அப்படின்னா, நம்ம மாம்சத்துல எடுக்கிற முயற்சி தான். ஆனா வெற்றி என்ன அப்படின்னா, மாம்சம் சொல்லும் அட்டாக் பண்ணலாம், சண்டை போடலாம், எதிர்த்து நிற்கலாம். நீ பேசாம இருந்தா எத்தனை நாள் தான் பேசாம இருப்ப, எத்தனை நாள் உன்னை தலை மேல கொட்டுவான், அப்படியே விட்டுற முடியுமா, அப்படி விட்டா இன்னும் கொஞ்சம் அழகா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தாட்டு எத்தனை வந்தாலும் நான் நம்புறேன், ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். நல்லா நினைச்சுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல மாற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். ஆனா இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இத்தனை ஆண்டவரை தேடியும் அந்த தடை உங்களுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா, அது சத்துருவால வைக்கப்பட்டதல்ல, ஆண்டவர் அனுமதிச்சு அந்த தடையை வச்சிருக்காரு. என்னைக்கு எடுக்கணுமோ அன்னைக்கு எடுப்பாரு. நம்ம விசாலத்தோட கடந்து போகணும். ஆமென். மாம்சத்தை அடக்கி ஆளணும், சிந்தைகளை அடக்கி ஆளணும், சில எண்ணங்களை அடக்கி ஆளணும். கவனிங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, சவுல் முழுக்க எதுல தான் செயல்பட்டார்னா, மாம்சத்துல தான் செயல்பட்டார். எதை யோசிச்சாலுமே மாம்சத்துல தான் யோசிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த பட்டணத்தை எல்லாத்தையும் அழிச்சிரு, அங்க இருக்கிற எதையும் வச்சுக்காத, எல்லாத்துலயுமே சாபம் இருக்குன்றாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற கொழுத்த கொஞ்சம் நல்ல மிருகங்களை எல்லாம் பத்திரமா வச்சுட்டு, தேவனுடைய மனுஷன் கேட்பான், எல்லாத்தையும் பண்ணிட்டியா, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ என் காதுல கேட்கிற இந்த சத்தம் என்ன? உடனே அடுத்த படி என்ன சொல்லுவான் தெரியுமா? இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கே சப்போர்ட் பண்ணுவோம்ல. நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா இப்படிதான் நான் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான்ப்பா, அதுதான்ப்பா உத்தமம்,
அதுதான். அப்போ நல்லா நினைச்சுக்கோங்க, சில நேரத்திலே சத்துரு வந்து நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ், குறுக்கு வழி, இந்த சைடுல எல்லாம் நீங்க போலாம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு சிலர் வசனத்தை தேடுவாங்க, வாது நாளாவது சூது நாளாவது அப்படின்னு எல்லாம் தேடுவாங்க. ஆனா உண்மையா ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க 1% கூட மாம்சத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. யோசேப்பு எந்த இடத்துலயுமே மாம்சத்துல முயற்சி எடுக்கல, அடங்கி இருந்தான். பரவாயில்ல, என்ன பழி சொன்னாலும் அதை நிரூபிக்கணும் கூட நினைக்கல. ஆனா ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணுவான்னா மாம்சத்துல முயற்சி எடுப்பார். என்ன தெரியுமா? அந்த வேலைக்கு அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு உன்னை இந்த மாதிரி ராஜா உயர்த்துவாரு, 3 நாளைக்குள்ளே உன் தலை உயர்த்தப்பட்டு நீ மறுபடியும் உன் ஸ்தானத்துல நீ போய் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடமாட்டாம ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். என்ன தெரியுமா? நீ ராஜா கிட்ட போகும்போது இப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் எந்த தப்பும் பண்ணலன்றத நீ கொஞ்சம் எனக்கு சிபாரிசு பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க பைபிளை போய் வாசிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லும் தெரியுமா? பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தான் இருக்கும். எப்படி மறக்க முடியும்? நீங்க ஜெயில இருக்கிறீங்க, இன்னும் 2 நாள்ல தூக்கு தண்டனை உங்களுக்கு விதிச்சாச்சு, சாக போற பயத்தினால தூக்கமே வரல, சொப்பனம் பாக்குறீங்க, அந்த சொப்பனத்துல கலக்கம் உண்டாயிருக்குது. சரியா ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி இன்னும் 3 நாள் தாண்டா நீ வெளியே போயிருவ, உன் தப்பு இல்லைன்னு சொல்லப்படும்ன்ற ஒருத்தனை நம்மளால மறக்க முடியுமா? நான் நம்புறேன். யாருக்காக அவன் மறந்தான் தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், எப்ப பண்ணணும், யாரிடத்துல பண்ணணும், சகலத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறவர் கர்த்தர். ஏன்னா நம்மளை அவர் பார்த்தது இப்ப கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்தது எப்ப தெரியுமா? கருவில உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டாரு. நம்முடைய குணம் என்னன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய எலும்புகள் உருவேறு முதற்கொண்டே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால எதை குறிச்சுமே ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணிக்காதீங்க. நான் நம்புறேன், இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். இப்ப நடக்கிறதையும் நன்மையாய் மாற்ற போற, இனி நடக்க போகிறதையும் நமக்கு நன்மையாய். ஹல்லேலூயா. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. என்னை நடத்துவி, என்னை நடத்துவி. நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். என் நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. என் நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. சொல்லுவோம், அறிந்தவரே. என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர், என்னை அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? முழுக்க 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 100% எதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும் அப்படின்னா மாம்ச சிந்தைய அழிச்சுட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே அதை யோசிச்ச உடனே, ஒரு காரியம் நடந்த உடனே பைபிளை தான் தேடணும், இல்லைன்னா உடனே கர்த்தரை தான் தேடணும். ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் இதை எப்படி கையாளுவாரு, ஆண்டவர் இதை எப்படி சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க பார்க்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புறேன், சீக்கிரமா நீங்க தடுமாறவே மாட்டீங்க, நீங்க விழவே மாட்டீங்க. நீங்க நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிடிக்குமா, எங்க பாஸ்டருக்கு பிடிக்குமா, எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா, என் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குமா, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க பண்றது சரியா தப்பா அப்படின்றத எதுல நீங்க பார்க்க முடியும்னா, இதுல ஆண்டவர் இருந்தா என்ன பண்ணுவாரு,
சிலர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நிறைய பேர் பேசிக்குவாங்க தெரியுமா. அப்போ பேசும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன உட்காந்து நாங்கள் 4-5 பேர் உட்காந்து பேசுறதுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, இதுல என்ன பெரிய தப்பு பண்றோம் அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சில நேரத்தில் அப்படிதான் நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கர்த்தர் அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்கு இடரல் இல்லவே இல்லை. இந்த மாசத்துல நீங்க நிறைய கண்ணீரோட விதைச்சிருக்கீங்க. இந்த இடத்துல நிறைய பேர் விதைச்சிருக்கீங்க. நிறைய பேர் உங்களுடைய ரூம்ல கண்ணீரோட விதைச்சிருக்கீங்க. நான் நம்புறேன் வர்ற மாசம் நீங்க கம்பீரமாய் அறுக்கிற மாசம். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். கர்த்தர் அடுத்த மாதம் நமக்கு கம்பீரமாய், இது நிச்சயம் நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க இந்த இடத்துல சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் சொல்லுங்க. நான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த கூட்டத்தினுடைய அந்த ஃபினிஷிங், இந்த கடைசியில் நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமான, நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு வசனத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தினார். யோபுவினுடைய புஸ்தகம். நீங்கள் 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். நிறைய காரியத்தை ஆரம்பிச்சு நீங்க தோற்று போயிருக்கலாம். இந்த ஆரம்பத்தை நிறைய பேர் அசட்டை பண்றாங்க. இது உனக்கு சம்பூரணமா முடியாது, இது உனக்கு வெற்றியா முடியாது, இதுல ஒரு பெரிய தோல்வியை நீ பார்க்க போற. ஆனா ஆண்டவர் இன்று ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் முடிய போகிறது. இந்த காரியம் நன்மையாய் முடிய போகிறது. இது அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறவர். அதான் நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் போது சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா என்ன பண்ணும்? அவ்வளவுதான், அது இடிஞ்சு விழும். ஒரு நரி ஏறி போனா இடிஞ்சு விழும். நீங்க விட்டுருங்க, நம்ம இடிக்க வேண்டாம், நம்ம தள்ள வேண்டாம், அவனே முடிஞ்சிருவான், அதுவே இடிஞ்சு விழுந்துரும். ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தருடைய கைகள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. அதை இடிக்கிறதற்கு ஒரு மனிதனாலும் முடியவே முடியாது. நான் நம்புகிறேன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை யார் யாருக்கு முன்னாடி எல்லாம் அற்பமா இருக்கிறதோ, கர்த்தர் சொல்றாரு, இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து மனசு விட்டுறாத. இந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து மனம் தளராத. இது அற்பமா தான் இருக்கும். ஆண்டவரே, நான் பல வருஷமா அற்பமா பார்த்துட்டு பட்டிருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல, எத்தனை வருஷமா நான் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன். ஆனா ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இந்த 21 நாட்களும் உன்னோட நான் பேசுனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை எழுப்புவதற்கு கர்த்தர் ஆரம்பிச்சுட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சம்பூரணமாய் இருக்கும். அவனுடைய முடிவு வெற்றியா இருக்கும். இந்த பிரச்சனையினுடைய முடிவு, இந்த சூழ்நிலையினுடைய முடிவு, அது கண்ணீராய் அல்ல, களிப்பாய் மாறப்போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் லெட்டர் எழுதப்பட்டு கையெழுத்து போடப்பட்டு நாள் குறிக்கப்பட்டு, இந்த நாள் இந்த நேரம் எல்லாரையும் கொல்லுங்கன்னு சட்டம் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டது. எல்லாருடைய இருதயமும் இது என்னமாய் முடியுமோ, இது மோசமா முடியுமோ, ஒரே நாளில் எல்லாரும் நம்ம செத்துருவோமோ அப்படின்னு அவருடைய இருதயம் அங்கலாய்க்கும் போது அடுத்து ஒரு லெட்டர் வருது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்கள் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் பார்க்கிற கர்த்தர்.
அவங்க பார்க்கட்டும் சிஸ்டர், அவங்க அப்படி பார்க்கட்டும் பிரதர், உங்களை அற்பமாவே பார்க்கட்டும், உங்க பிள்ளைகளை அற்பமாவே பார்க்கட்டும், நீங்க நடந்து போகும்போது அற்பமாவே பார்க்கட்டும். அவங்க அற்பமா பார்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரணம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் அற்பமா பார்த்தாலும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் ஆசையாய் பார்க்கிறார், ஆசையாய் பார்க்கிறார். 2005 வருடத்துல கோயம்புத்தூர்ல ரத்தினபுரி என்கிற இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக காலடி எடுத்து வச்சேன். ஒரு வெளிச்சமோ ஒரு வெளிப்பாடோ ஒரு நடத்துதலோ அப்படி எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் முழுக்க கோயம்புத்தூர்ல படுத்த படுக்கையா ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடந்த மன அழுத்தம் ஒரு பக்கத்துல, மஞ்சக்காமால வியாதி ஒரு பக்கத்துல. அதனால ஆனா ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சு பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு ஒரு பெரிய சர்ச்சை நடத்திட்டு திடீர்னு இடையில இப்படி ஒரு பலவீனம் படுத்த படுக்கையா ஒரே வருஷம் முழுவதும் ஒரு ரூம்ல இருந்தேன். அப்போ எனக்கு அப்படி படுத்து கிடைக்கிறதுக்கு பிடிக்கல. நமக்கு யாராவது ஒருத்தர் ஊழியம் தரணும், இல்லை ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுன்றதுக்காக ரத்தினபுரியில முதல்ல ஒரு வீட்டுல ஊழியம் ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியத்துல அந்த ஃபர்ஸ்ட் டே ஓபன் பண்ற அன்னைக்கு அந்த ஊழியத்தை எனக்கு இடத்தை கொடுத்த அம்மா அப்பா பக்கத்துல ஒரு சிஎஸ்சி திருச்சபை இருக்குது, நீங்க வேணா பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் தாராளமா பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் உள்ள போய் அந்த ஏரியாவுடைய அந்த சர்ச்சை பார்க்கும்போது ஒரு 5 வயதானவங்க டேபிள் மேல உட்காந்து இருந்தாங்க. என்னை கூட்டிட்டு போனவருடைய பேர் வெஸ்லி. அப்போ அவன்கிட்ட வெஸ்லி நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு, என்ன சர்ச்சு பக்கமாவே காணோம் ஒன்ன அப்படின்னு எல்லாம் பேசிட்டு, இந்த தம்பி யாரு அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, இந்த ஏரியாவில் ஊழியம் ஆரம்பிக்க போறாரு, அதுக்காக சர்ச்சை காமிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்போ உள்ள ஒருத்தர் வெத்தலை பார்க்க போட்டுட்டு, ஏன் தம்பி நீ பார்த்தா வயசு 18 இருக்கிற, பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த ரத்தினபுரிக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க, நீ உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, வேற எங்கேயுமே போக முடியாதா, நீ இத்தனோண்டு இருந்துட்டு நீ எப்படி இந்த சர்ச்செல்லாம் கட்டி எழுப்புவ, நீ வேற எங்கேயாச்சும் போப்பா. அப்படியே அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவர் சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டே முதல் அந்த ஏரியாவுக்குள்ள போகும்போது அற்பமாய் குறைவாய் சின்ன பையனாய் மோசமானவனாய் பண்ண முடியாது என்று பார்க்கப்படும் போது நான் நம்புறேன், என் கையில் இருக்கிற தூக்கு நூலை ஒரே ஒருத்தர் மட்டும் ஆசையாய் பார்க்க. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர் சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எங்க அம்மா எங்க அப்பா, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ கவலைப்படாத, நீ அற்பமாய் பார்க்கப்பட்ட அதே தெருவில் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். அற்பமாய் பார்க்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அற்பமாய் பார்க்கப்பட்ட உங்க பிள்ளையினுடைய திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும். அற்பமாய் பார்க்கப்பட்ட லேயாள நினைவு கூர்ந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தராம இருப்பாரோ? எப்பவுமே ஆண்டவர் யார் பட்சத்துல அதிகமா இருக்கிறார்னா அற்பமா பார்க்கப்படுகிறவங்க பட்சத்துல தான் கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிறாரு. அவருடைய கண்ணு யார் மேலையும் திரும்பாது. யாக்கோபு வேணா ஒரு மனைவியை நேசிச்சிருக்கலாம், யாக்கோபு வேணா அடிக்கடி அவ வீட்டுக்கு கடந்து போகலாம், என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு அவங்கள பார்த்து சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய கண்ணு யாரை பார்த்துச்சுன்னா அற்பமா எண்ணப்பட்ட அந்த மனுஷியை தான் பார்த்துச்சு. அவ கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் குழந்தைகளை கொடுத்து பலப்படுத்தின அந்த தேவனுடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் அப்படியே நிரம்பி இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க போகிறது. இதுவல்ல இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி முடிவு சம்பூரணமாய் இந்த திருச்சபையினுடைய கட்டப்படுகிற தேவனுடைய மனுஷனுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் விருப்பமா பார்க்கிறார், ஆசையா பார்க்கிறாரு. இந்த தூக்கு நூலை பிடிச்சிருக்கிற கையை கர்த்தர் இதோ வெலப்படுத்துறாரு. அவருடைய கை அதை வெலப்படுத்துது. யார் அழிக்க முடியும்? ஸ்ட்ராங் பண்றவர் அவர், ஸ்ட்ராங் பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்றது யார் அப்படின்னா மனுஷன் இல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நிர்ணயம் பண்றது கர்த்தர். அல்லேலூயா. வேகமா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வேகமாய் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய
2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்துக்கு முன்பாக பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். அடுத்த வசனம், பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடியோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி தேவனை கொண்டு சபித்தான். அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன். அந்த கோலியாத்துக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். அவன் காலையிலையும் சாயந்தரமும் வந்து கர்ஜித்துட்டே இருக்கிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து பின்னாடி போறாங்க. யாராலையுமே அவனை எதிர்க்கிறதுக்கு முடியல. அவன் இந்த இடத்துல என்ன சொல்றான் தெரியுமா? தாவீதுனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அவன் ஒரு முடிவை நிர்ணயம் பண்றான். ஒரு எண்டு, ஒரு கடைசி லைனை ஃபிக்ஸ் பண்றான். என்ன சொல்றான்னா, நீ என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாக தருவேன். அப்படின்னா நான் நம்புறேன், ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி நான் இன்னைக்கு உன்னை கொன்றுவேன், நான் இன்னைக்கு உன்னை அழிச்சிருவேன், உன் தலையை உன்னை எடுத்துருவேன், உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு முடிவை நிர்ணயம் பண்ணும் போது என் தேவனாகிய கர்த்தர் அங்கே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அந்த கோலியாத்தினுடைய சரீரத்தை தான் ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாய் கொடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புறேன், ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் நிர்ணயம் பண்ணுகிற முடிவு நடக்க போவது இல்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். நான் உன்னை தூக்கிடுவேன், நான் உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை எடுத்துருவேன், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நீ ஒண்ணும் இல்லாம போயிருவ, நீ பார்த்துட்டே இரு, நீ என்னைக்கு அழிய போற தெரியுமா அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் என்ன முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசுகிற ஆவியானவர் அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு நடக்க போவது இல்ல. அவங்க நினைச்சது மாதிரி உங்க பிள்ளைக்கு நடக்க போவது இல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர்கள் நினைச்சது போல உங்க குடும்பத்துக்கு நடக்க போவது இல்ல. அவங்க நினைச்சது எதுவும் நடக்காது. முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர். உங்களுடைய என்னுடைய காலங்கள் நம்முடைய எதிரியினுடைய கையில இல்ல, நமக்கு விரோதமாய் நிற்கிறவருடைய கையிலே அல்ல. சிலர் ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க நினைச்சது மாதிரி நடந்துருமோ, அவங்க நினைச்சது மாதிரி ஆயிருமோ. நான் நம்புறேன், சில நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையினுடைய பாதையில நீங்க போயிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம். யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாங்க. என்ன, நீ பெரிய சொப்பனம் பார்க்கிறவனா, உன் சொப்பனை நிறைவேறிடுமா, நாங்க அதை பாத்திர போறோமே, உன் சொப்பனை எப்படி நிறைவேறும்? அவனை தூக்கி குழியில போட்டு அவன் அடிமையாக போகும்போது அவன் மனசுல என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? ஐயோ, இவங்க சொல்றது மாதிரி எனக்கு ஒரு முடிவு ஆயிருமோ, இவங்க சொன்னது மாதிரியே எனக்கு ஆரம்பிச்சிருச்சே, அவங்க வாய வச்சது மாதிரி எனக்கு நடக்குதுன்னு யோசேப்பு ஒருவேளை நினைச்சாலும் நான் நம்புறேன், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. சிஸ்டர், உங்க பிரயாணத்தினுடைய துவக்கத்தை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. பிரதர், உங்க பிரயாணத்தினுடைய துவக்கத்தை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது அவங்க கிடையாது, எதிரி கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, கரத்துல வச்சிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் தளர்ந்து போய் வந்திருக்கலாம் பாஸ்டர், உண்மையிலே அப்படிதான் பாஸ்டர், நான் ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன் பாஸ்டர், அவங்க நினைச்சது மாதிரியே என் பிள்ளைக்கு ஆயிரம் போல தெரியுது பாஸ்டர், அப்படிதான் பாஸ்டர் எல்லாமே கடந்து போச்சு, நான் விட்டுட்டேன், மனசே விட்டுட்டேன். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதுல ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போடுவதற்காக தீர்மானம் பண்ணும்போது 7 மடங்கு அக்கினி சூளையை அப்படியே பெருசு பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அங்க இருக்கிற ராஜா முதற்கொண்டு எல்லாரும் முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இதுதான் நடக்க போகிறது. ஆனா அவங்க நிர்ணயம் பண்ணுகிற முடிவு நடக்கவில்லை. அல்லேலூயா.
நம்பர் 1, உங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமா எழுதி வைக்கணும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் சகலம் சகலம், எப்பேற்பட்ட இருதயத்தையும் திருப்புவதற்கு கர்த்தரால முடியும். எவ்வளவுமா கடினமான இருதயமானாலும் என் கர்த்தரால மாற்ற முடியாத இருதயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு நடக்க போகுது, இன்று நடக்க போகுது. நான் நம்புறேன். இந்த பிரசன்னத்துல அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுமந்துட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். அப்பா அப்பா, திரும்பி பாருங்க ஆண்டவரே, உன் மக இப்படிதான் ஆக போறா அப்படின்னு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்கப்பா. உன் மக இப்படிதான் ஆக போறான்னு எங்க பிள்ளைகளுடைய மனசை அப்படியே உடைச்சிட்டாங்க ஆண்டவரே. வெளியில நல்லவங்கள மாதிரி பேசினாலும், வெளியில ரொம்ப நல்லா வருவீங்கன்னு சொன்னாலும், அவங்க இருதயத்துக்குள்ள உன் ஆட்டம் ஒரு நாள் அடங்கும், நீ அடங்குவ, நீ அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ. நாங்க பார்க்கத்தானே போறோம். எத்தனை பேர் இன்னும் எத்தனை நாளைக்கு. ஆனா இப்போ உங்களுடைய பலிபீடத்தில் இருந்து இந்த செய்தியை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போதே திறப்புல நிக்கிறேன். இல்ல, முடிவை நிர்ணயம் பண்ணுகிற பரலோகம், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிற நினைவுகள் எங்கள் திராணிக்கும் எங்களுடைய தாளந்துகளுக்கும் எங்களுடைய பின்னணிக்கும் மிஞ்சினதே. நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்றவர் யார் அப்படின்னா கர்த்தர். ஒரு பேப்பர் நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணிட முடியாது. ஒரு கையெழுத்து நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணிட முடியாது. நான் நம்புறேன், இயேசு நிர்ணயம் பண்ணுவார். அவர் நினைச்சது மட்டும்தான். உங்களை வேணா எத்தனை பேர் வேணாலும் பயமுறுத்தலாம். அதான் சத்துரு பேதுருவை சோதிக்கும் போது அவ்வளவுதான், அவனை முடிச்சிடணும்னு நினைச்சுதான் முடிவை நிர்ணயம் பண்ணிட்டான். அவனுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணியாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அப்படின்னா, பிசாசு நமக்கு விரோதமாய் நிர்ணயம் பண்ற முடிவை கூட கர்த்தர் நிறைவேற்ற விட மாட்டாரு. எப்பவுமே நீ எப்படி ஜெபிக்கணும்னா, என் காலங்கள் இன்னொருத்தருடைய கையில அல்ல, என் காலங்கள் யார் கையில அப்படின்னு, கர்த்தர் கையில. நிறைய பேர் என்னை பார்த்து சவால் விட்டுருக்காங்க. ஒரு கிறிஸ்மஸ் டைம் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிலீவர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிக்கணும்னு பசங்க பிளான் பண்ணிட்டாங்க, எங்க ஏரியாவில் பேசிக்கிறாங்க. நான் ரெகுலரா அந்த வழியை தான் எப்பவுமே பைக்ல போயிட்டு இருப்பேன். இல்ல, இந்த டைம் அவனை அடிச்சிடணும், அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண. அந்த பக்கம்லாம் போகாதீங்க பாஸ்டர், பார்த்து போங்க பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னிடத்துல. ஆனா நான் நம்புறேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தெருவில் தான் போறேன். ஆனா நான் நம்புறேன், என் காலம் ஆனா பரலோகம் நியமிச்சுச்சுன்னா அது நடக்கலாம், அவங்க நியமிச்சா அது நடக்கவே நடக்கும். ஆமென். தானியேல சிங்கத்தினுடைய கெபியில போடுறதுக்கு முன்னாடி வரவங்களும் போறவங்களும் எல்லாம் பெரிய ஜாலியா இருக்க போல தெரியுது, சந்தோஷமா இருக்க போல தெரியுது. எத்தனை நாளைக்கு? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? சரி, போறதே போறேன், சாக போறேன், கொஞ்சம் சந்தோஷமா இரு, பரவாயில்ல, மகிழ்ச்சியா இரு. நான் நம்புறேன், சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவன் 3 வேளையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணும் போது, இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் ஜெபம் பண்ண போறான், இது எத்தனை நாளைக்கு அவன் ஆண்டவர் தேடி போறான், முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆனா தானியேலுக்கு மட்டும் ஒண்ணு தெரியும், என் முடிவை யார் நிர்ணயம் பண்ண போற? நீ யாரு? நீ என் முடிவை நிர்ணயம் பண்றதுக்கு யாரு? ஆனா அத்தனை பேரும் அவருடைய முடிவை நிர்ணயம் பண்ணும்போது ஆண்டவரோட இவன் பக்தியா நடக்கிறான் அந்த ராஜாவுக்கு தெரியும். காலையில எழும்பி நேர சிங்கக்குபிக்கு அவன் செத்து போவான்னு நினைச்சு வரல, செத்து போயிருப்பான்னு நினைச்சா ராஜா அங்கே தான் உட்காந்து இருப்பார். அவன் உயிரோடு இருப்பான்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. தானியேலே உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களுடைய வாய்க்கு என்னை தப்பு வைக்கிறதற்கு என் முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஸோ நம்பர் 2, ரெண்டாவதாக வேகமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நீங்க வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க போறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது. அப்படியே
பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். கவனிங்க, பஞ்சத்தை பார்த்து இந்த நகோமி அம்மா தன்னுடைய பெத்தேலை விட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. திரும்பி வரும்போது நிறைய பேருக்கு நகோமியினுடைய ஜாட மாதிரி தெரியுது. இவன் நகோமியா? நகோமி மாதிரி தெரியுது இல்ல? ஏன்னா உருக்குலைஞ்சிட்டாங்க. ஒரே வீட்டுல 3 மரணம் அப்படின்றது அது யாராலையும் ஜீரணிக்க முடியாது. அதுவும் ஒரு வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகள் 3 பேரும் மரித்து போனாங்க. தன்னுடைய கணவனார் மரிச்சு போனார். அதுவே ஒரு பெரிய பெரிய இழப்பு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. கல்யாணமான புதுசுலேயே 2 பிள்ளைகளுமே இப்போ நிறைவுள்ளவளாய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்துறான்ற ஒரு பெரிய தைரியத்துல போன இந்த அம்மா இப்ப எல்லாத்தையுமே இழந்து உருக்குலைஞ்சு ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரும்போது நகோமின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பி, அப்படி சந்தோஷமா எல்லாம் நகோமி நகோமி நகோமி. உடனே சொல்றாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் குறைவுள்ளவளாய். நகோமியினுடைய உள் மனசு ஆழத்துல அவங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணாங்க. இனி என் வாழ்க்கையில நான் நன்மையை பார்க்கவே மாட்டேன்ற ஒரு முடிவு. தன்னுடைய 2 மருமக்களும் மாமி நான் உங்க கூட தான் வருவோம், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் வாழ்க்கை முடிஞ்சு மகளே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் ஏறக்குறைய எஜ்ஜுக்கு வந்துட்டேன், இனி இதுக்கு மேல நான் பிழைச்சிருக்க மாட்டேன். நான் இனி கல்யாணமாகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அதை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்றது வரைக்கும் நீங்க தரித்திருக்க முடியுமா? வேண்டாம், உங்க அப்பா அம்மா சொல்றது மாதிரி நீங்க போயிருங்க, அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் முடிஞ்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, சுத்தி இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் 21 நாட்கள் பேசப்பட்டாலும் உங்க மனசனுடைய இருதயத்தின் ஆழத்துல உங்களை குறிச்சு நீங்களே ஒரு முடிவை நீங்க கட்டி இருக்கலாம். வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். நான் எழுத முடியாது பாஸ்டர், நான் அவ்வளவு பரிசுத்தமா இல்லை, நான் பாவி, நான் மோசமானவன், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நான் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், என் தலையெழுத்து இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன பண்ண என்ன செய்ய ஆண்டவர் எனக்காக இதை அனுமதிச்சிட்டாரு. ஆனா நான் நம்புறேன், திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி இப்போ ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய யாருடைய மடியில கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ரூத்துக்கு பிள்ளை பிறந்துன்னு சொல்லல, யாருக்கு பிள்ளை பிறந்துன்னு சொன்னாங்களாமா, நகோமி ஒரு பிள்ளை பெற்றார். அவங்க வம்சத்துல தான் தாவீதனுடைய வம்சத்துல தான். எண்ட் இல்லை, முடிவில்லை. நம்பர் 2, இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. உங்க முடிவை நீங்களே நிர்ணயம் பண்ணி, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் நிறைய பேர் சொல்றது நான் கேட்கல, ஆனா என்னுடைய தோல்விக்கு நான் தான் காரணம், என்னுடைய இழப்புக்கு நான் தான் காரணம், அதனால நான் பண்ணின தப்புக்கு நான் தான் பாஸ்டர் அனுபவிக்கணும். எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு இதான் வாழ்க்கை, எனக்கு இதான் எதிர்காலம், எனக்கு இது ஒன்றும் இல்லை, என்ன யாருமே என்னை சந்தோஷம்னு யாருமே அழைக்க வேண்டாம், என்னை மாறாள்னே வச்சுங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தை பார்த்து திரும்பவும் சொல்றாரு, இல்லை, உன் முடிவை நீயும் நிர்ணயம் பண்ண முடியாது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தால். பேதுரு முடிவு பண்ணிட்டான், யார ஆண்டவர் உயிர் தெளிந்து கூப்பிட்டாலும் என்ன மட்டும் ஆண்டவர் கூப்பிடுவார்ன்ற நம்பிக்கை ஒரு % கூட அவனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவரை மறுதளிச்சவன், சபிச்சவன், இவ்வளவு நன்மை செஞ்சும் ஆண்டவரை ரொம்ப தூசிச்சவன். ஆனா ஆண்டவர் எல்லாரிடத்துலயும் சொன்னது மட்டும் இல்ல, ஸ்பெஷலா யார சொல்றாருன்னா, பேதுருடத்துல சொல்லுங்கப்பா, அவன் எனக்கு ரொம்ப வேணும். இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் அப்படி உடஞ்சு போயிருக்கீங்க பிரதர். இல்ல பிரதர், ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்குறதுக்கு விரும்புறாரு, உங்களுடைய களிம்புகள் எல்லாம் கத்தர் அகற்றுறதுக்கு விரும்புறாரு. நீங்க செஞ்ச தப்புனால சுமக்கிற அந்த தண்டனையை கத்தர் விளக்கணும்னு நினைக்கிறாரு.
அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய மீறுதல்களினால இவ்வளவு பெரிய பாவம் வந்தா அதை மீட்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தது அவர் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமா. அப்போ அஸ்திவாரம் அவர் ஏற்கனவே உங்களுக்கு போட்டுட்டாரு. அந்த அஸ்திவாரத்திற்கு மேல இன்னொருத்தர் கட்டுறதற்கு கர்த்தர் விட்டுற மாட்டாரு. நீ எங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. உங்க பிள்ளை எங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. மம்மி என்ன விட்டுருங்க, மம்மி டாடி என்ன விட்டுருங்க டாடி, நீங்க சந்தோஷமா இருங்க டாடி, நீங்க மகிழ்ச்சியா இருங்க டாடி, நீங்க மகிழ்ச்சியா இருங்க மம்மி, என்ன நினைக்காதீங்க மம்மி. நீ தம்பியை பாருங்க, தங்கச்சியை பாருங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் லைஃப் முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ பிள்ளைகளை பார்த்துக்கம்மா, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன், நான் ரொம்ப நாள் எல்லாம் வாழ மாட்டேம்மா, நீ பார்த்துக்கம்மா. ஏதோ ஒரு மனைவி, ஏதோ ஒரு அம்மா யாரையும் ஒருத்தரை பார்த்து, நீங்க எல்லாரையும் பார்த்துங்க, நான் உயிரோட வாழ்றதே இந்த 2 பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வாழ்றேன், இந்த 3 பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வாழ்றேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் உடைஞ்சிருச்சு, இனி எங்க ஒட்ட வைக்க முடியும்? நீங்க போய் நிற்கிற இடத்துல எல்லாம் நிறைய பேர் சொல்லலாம், இனி இந்த உடைஞ்ச பாத்திரத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு ஒருத்தரால முடியாதுப்பா, யார் நினைச்சாலும் முடியாதுப்பா. ஆனா இன்றைக்கு இந்த ஆலயத்துல உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேருடைய தோள் மேல கையை போட்டு அப்படியே தட்டி, நீ என்னடா நினைக்கிற, நீ என்னப்பா நினைக்கிற, உன் முடிவு உன் கையில இல்ல, உன் கையில இல்ல. நீ சூழ்நிலை எல்லாம் பார்த்து மடிஞ்சு போறேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறியா? விசுவாசத்தோட தான் காலடி எடுத்து வச்சேன், ஒரு வெற்றியோட தான் காலடி எடுத்து வச்சேன். ஆனா இப்ப எல்லாமே என்னை விட்டு போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல்ல அப்படியே தண்ணியில மூழ்கிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை, அவனுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போல. ஆனா மூழ்கடிக்க விட்டாரா? மூழ்கடிக்க விட்டாரா? இல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஒரே நிமிஷத்துல வாழ்க்கையை மாற்றுறதற்கு கர்த்தர். கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, முழு நம்பிக்கையோட சொல்றேங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய அனல், எனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப, இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்குது. உங்களை காலாட்களோடு ஓடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கல, உங்களை குதிரையோட ஓடும்படியாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. யோர்தான் பிரகாவித்து வந்தாலும் நீ காலடி எடுத்து வச்சா அது விலகி போகும். முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, நன்றி நன்றி. நடத்துவே என்னை, நடத்துவே நடத்துவே என்னை, நடத்துவே. நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவி, நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றீ. நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவி, நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றே. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. உன் சமூகமே வேண்டும் தேவனே, உன் சமூகமே வேண்டும் தேவனே. திரும்ப சொல்லுவோம், அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. பாடுங்க எல்லாரும். வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. இப்ப கைய மேல தட்டி, உன் சமூகமே வேண்டும் தேவனே,
முதலாவதாக என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய முடிவை வந்து நான் அல்ல, என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தர். பிரதர், நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் பிரதர். உங்களுடைய வேலைகள் வந்து, உங்களுடைய தொழில் வந்து ஒருவேளை நிறைய பேர் மறந்துருக்கலாம். நான் நல்லா தான் பாஸ் உழைக்கிறேன், நான் நல்லா தான் பாடுபடுறேன், நான் நிறைய பிரயாசம் எடுக்கிறேன், ஆனா என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஒரு முடிவு வச்சிருக்குது. என்னை சுற்றி இருக்கிற நிறைய சூழ்நிலைகள் வந்து நீ எப்படி முன்னேற போற, எப்படி இதுல ஜெயிக்க போற? முடியாது. எத்தனையோ பேர் நம்ம இந்த காரியத்தை செஞ்சு தோற்று போயிட்டாங்க. அதான் நீங்க அதுக்கு ஒரு வசனத்தை எழுதுவீர்களே, ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஐயரே ரா முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் அவருடைய வார்த்தை, ஆயிலும் உங்க வார்த்தைனால. அப்படின்னா என்னுடைய சூழ்நிலை சொல்லுது, கடல் சொல்லுது, என்னுடைய கப்பல் சொல்லுது, என்னுடைய நான் போடுற வலை சொல்லுது, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கல, இனி என்ன ஜெயிக்க போறேன்? ஆனா வேதம் சொல்லுது, வலைய போட்ட உடனே மிகுதியான, சோ அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நான் நம்புறேன். நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், இது நடக்கிறத நீங்க உங்கள் கண்களால். சிலருக்கு இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நடத்தி தர போறாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க கைகள், நிறைய பேருடைய கைகள் பத்திரத்திற்கு கையெழுத்து போட போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆடல் பாடல் சத்தம் உங்க வீட்டுல கேட்கும், களிப்பின் சத்தம் உங்க வீட்டுல கேட்கும், குழந்தை சத்தம் உங்க வீட்டுல கேட்கும், வெற்றியின் கம்பீர சத்தம். உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய் ஆண்டவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ இந்த ஜெபம் முடிச்சிட்டு போகும்போதே எப்படி போனோம்னா, என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர், என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர். ஒரு பெரிய சீஃப் டாக்டர், பெரிய டாக்டர், அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூர்ல என்னை வளர்த்தின தகப்பனும் தாயும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அதற்காக முயற்சி எடுத்து அந்த டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் அவங்களால வாங்கவே முடியல. கடைசியில் ஒரு நாள் ஒரு பெரிய நபரை பிடிச்சி அந்த டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ 1 இயரா படுத்த படுக்கையா இருக்கிறேன். அந்த டாக்டர் என்னை ஒரு 15 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினார். 15 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு ரிசல்ட்டை என் கையில் எழுதி கொடுத்தாரு. இந்த பார்ப்பா, நான் சொல்றத உன் மனசை தேத்திக்கோ, நீ எப்போ என்னை பார்க்க முடியாது, நான் வந்து ரொம்ப பிஸி, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, ஆனா நீ மனசை தேத்திக்கோ, உனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி சாகிற வரைக்கும் உன்னை பின்தொடரும். அது ஒவ்வொன்றா உன் பார்ட்ஸை வந்து அதை அழிக்கும். ஆனா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு, வேற எதுவுமே எனக்கு சொல்ல முடியாதுன்னு 6 மாசம் வெயிட் பண்ணி கொடுத்த அந்த டாக்டர் வந்து எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணாரு. அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு, அப்போ அந்த அளவுக்கு ஃபெய்த் பெருசா இல்லை. 1 வருஷமா சிக்கா இருக்கிறதுனால மனசுலயும் பலன் இல்லை, உடம்புல பலன் இல்லை, எதிர்காலத்தை குறிச்ச பெரிய பயம், அம்மா அப்பா யாருமே பக்கத்துல இல்லை, ஒரு அனாதை மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு அப்படியே ஓன்னு சத்தமா அழுத. நான் அந்த அந்த வெடிச்சு அழுவாங்க அப்படின்னு அப்படியே அழுறேன். நான் அழுகைய பார்த்துட்டு அந்த அம்மா அழுறாங்க, அந்த அப்பா அழுறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பையன் அழுறான். ஆனா அந்த அந்த அழுக அந்த பெருமூச்சு ஆண்டவரத்துல போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஒன்று முன்னை சேதப்படுத்த நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம முடிவை நிர்ணயம் பண்றது அந்த ஜட்ஜோட கையில தான் இருக்கு. யார் உங்களை நிர்ணயம் பண்ண முடியும்? நீ மனசே விடாதீங்க, மனுஷன மாதிரி கர்த்தர் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? வெட்கப்பட்டு போன இடத்திலே தலையை நிமிர பண்ணுகிறவரும், இழந்து போனதை திரும்ப தருகிறவரும், எங்கள் தலையை உயர்த்துகிறவரும் ஆகிய கர்த்தர் உங்க கரங்களிலே தாழ்த்துறான்.
ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், கம்பீர சத்தம் கேட்கும், பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்படும், பத்திரங்களுக்கு கையெழுத்து போடப்படும். நன்றி ஆண்டவரே. பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க, விழுந்துருவாங்கன்னு நினைச்சவங்க, இனி எழும மாட்டாங்கன்னு நினைச்சவங்க, அத்தனை பேருடைய முடிவும் தப்பாகிற மாதிரி, அத்தனை பேருடைய முடிவும் உங்க பாதத்தை முத்தம் செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இயேசுவின் மூலம் பிதாவே.